நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சி யூடியூப் சேனல் பெண்ணாகலம் தருமபுரி. நான் உங்கள் அண்ணன் முருகன். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 ஐஸ் வந்து புதுசாக ஐஸ் போர்டு வந்து புதுசாக லான்ச் பண்ணுறோம். அதுக்கான வீடியோ பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது செய்கிறதுக்கு ஐடியா இல்லாதது தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் செஞ்சுருக்கேன். வேணுன்றதுக்கு வாங்கிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ பார்க்குறீங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா பிசிபி ஐஸ்லேருந்து போயிடலாம். பார்த்திங்கன்னா பிசிபி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிசிபியில் போட்டுருக்குறேன். 100 மைக்ரானில் பாருங்க எவ்வளோ திக்னஸ் பண்ணாலையும் உடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா உரியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சரியாக ஐஸு கொஞ்சம் சால்ட்ரிங் வந்து ஓவராக ஹீட் இருக்கும்போது இங்கே வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐஸ் போயிடும். ஐஸ் ட்ராக் வந்து உறிஞ்சு வந்துடும். இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சம் ரிஸ்க் பண்ணி இந்த வேலைலாம் செஞ்சுருக்கேன் பர்சனலாக. ஓகேங்களா? இது கொஞ்சம் நல்லா ட்ராக் எதுவும் உரிக்கூடாதுன்றதுக்காக பர்சனலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி, கொஞ்சம் குவாலிட்டி பிசிபியாக போட்டிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஹீட்ஸிங் பிளேட்டும் பாருங்கள் கொஞ்சம் தப்பமாக திக்னஸ் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் அகலமாகவும் இருக்குது. சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். இது வந்து ஒரு 4 இன்ச் கம்மியாக வரும். இது நம்ம ஆர்டர் போட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கோம். கிளாஸ் பிசிபி ஹீட்ஸிங் பிளேட்டு ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சோக்கு வர மாதிரியும் ப்ளஸ் 6 ஆம்பியர் டயோடு வர மாதிரி கொடுத்துருக்கோம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இதில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 குவாலிட்டியாக போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோக்கு வர மாதிரி ப்ளஸ் ஆடியோ இன்புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் வர மாதிரி கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் அது பாருங்கள் கெப்பாசிட்டர் எல்லாமே கரெக்டான கெப்பாசிட்டர் தான். இந்த ஃபீட்பேக் மட்டும் பார்த்திங்கன்னா 56 ஓம்ஸ் போடுவாங்க. நான் 100 ஓம்ஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து 150 போடுவாங்க. நான் 220 போட்டிருக்கேன். இது ஒன்று மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பர்சனலாக. அடி இன்புட் கொடுக்குற இடத்துல வந்து 2.2K ரெசிஸ்டன்ஸ் போடுவாங்க. நான் வந்து பிஎஃப் கொடுத்துருக்கேன் இந்த மாடலில், சோக் வர மாடலில். அதில் பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு மாடல் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.2K ரெசிஸ்டன்ஸ் பதில் 4.7K கொடுத்துருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே 100 ஓம்ஸ் தான். இந்த 220க்கு 220 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 104 ஏசி டிஸ்க் பிசிபி பிஎஃப் வரும். நான் வந்து இது போட்டிருக்கேன். ஓகேங்களா? 104 பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போட்டிருக்கேன். இதில் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னது வரும். 100 ஏசி 104 ஏசின்னு அந்த மாடலில் வரும். நான் வந்து டிஸ்க்கு பெருசு க்ரீன் பேப்பரில் அந்த கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறது குவாலிட்டியாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு எப்பவுமே கொஞ்சம் குவாலிட்டி இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? குவாலிட்டிக்கு வந்து குறை இருக்கக்கூடாதுன்றதுக்கு குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். ஐஸ் பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் கிடைச்ச ஐஸ் தான். நம்ம எதுவும் பர்சனலாக ஆர்டர் பண்ணல. இந்த 4440 CU மாடலு இது. இப்போ நம்ம ஒரிஜினல் ஐஸ் எல்லாம் கிடைக்கல. நான் போர்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒரிஜினல் காப்பர் ஐஸ்லாம் இருக்குது. பட் அது ரேட் ஐஸு அதிகம். நம்மளுங்க வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக ரேட்டு வந்து கம்மியாக கேட்குறதுனால இந்த ஐஸ் போட்டிருக்கேன். அது சப்போஸ் உங்கள்கிட்ட ஏதாவது ஐஸ் இருந்ததுனால சொல்லுங்கள், வாங்கிக்கிறேன். இல்லை குவாலிட்டியான ஐஸ் எங்கேயாவது கிடைக்குதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? குவாலிட்டின்னா இல்லை இங்கே இருக்கிற இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் கேட்பாங்க. அதனால் அந்த ஐசி மார்க்கெட்டில் இருக்கிற ஐஸ் வாங்கிட்டேன். இப்போ கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 220க்கு 25 220க்கு 25 வாட்ஸு. இது பார்த்திங்கன்னா 100க்கு 25 வாட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்கு 100 பீஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு போர்டு ரெடி பண்ணி ஆர்டர் பண்ணது இதெல்லாம் பாருங்கள். இது பர்சனல் ஆர்டர் பண்ணது. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த பிசிபி டெஸ்ட் பண்ணணும். எப்படி ஆர்டர் பண்ணால் எடுக்குது இல்லையா, எந்த அளவுக்கு எடுக்குதுன்றதை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணது இது. பார்த்திங்கன்னா அப்புறம் ஆடியோ இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு பாருங்க. அதே 4.7க்கு 100க்கு இது வந்து 561 ஸ்பீட்பேக் இன்னொன்று போட்டிருக்கேன். இது வந்து 100 220 போட்டிருக்கேன். இப்போ வந்து இது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 இன்ச் ஸ்பீக்கர் 2 லோட் பண்ணி டெஸ்டிங் போயிடுச்சு. டெஸ்டிங் முடிஞ்ச முன்னாடி தான் நான் வந்து போர்டு லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டெஸ்டிங் முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளாக பாட்டு இருக்குது. இது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த போர்டு லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு 20 போர்டு ஆர்டர் இருக்குது. இப்போ 10 போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். 20 போர்டு ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி செஞ்சு 20 போர்டு அனுப்பணும். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதனா வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிடலாம்.
இதில் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பிசிபி ஒரு 20 பிசிபி இது ஹீட்ஸிங் பிளேட் 20 கேட்டிருந்தாங்க. சோக்கு வந்து 20 கேட்டிருக்காங்க. அவருக்கு இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டால் நாளைக்கு கொரியர் அனுப்பிடணும். சோக்கு 20, பிசிபி 20, ஹீட்ஸிங் பிளேட் 20. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது மாதிரி டாப்பில் வந்து தகுடு போட்டு டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அம்மிங் யூஸ் கம்மியாகும். கிரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல சால்டர் பண்ணிடணும். போர்டில் கம்பல்சரி சால்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த அம்மிங் யூஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்காக தான் போட்டது அதுக்கு தான். ஓகேங்களா? இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஆடியோவும் செக் பண்ணிவிட்டு ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி கொரியர் ஒரு 20 கொரியர் அனுப்பணும். 2 மாடல் 8 தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 10 ரெடி பண்ணணும். உங்களுக்கு போர்டு ஏதாவது வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். பிரச்சனை ஜெய்சன் சொல்கிறேன், நம்மக்கிட்ட குவாலிட்டி குறை இருக்காது. பணம் வந்து 5-10 அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி குறை இருக்காது. குவாலிட்டியாக வேணுன்றவங்க உங்கள் ஏரியா சில பேர் சொல்லுவாங்க மார்க்கெட்டில் எனக்கு எங்கள் ஏரியாவில் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தயவு செஞ்சு கம்மியாக கிடைச்சா உங்களுக்கு அதுதான் ஓகே, உங்களுக்கு ஒர்த்தபுள்னால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட வரைக்கும் குவாலிட்டி தான் முக்கியம். குவாலிட்டியாக தான் இருக்கும். 5 ரூபா 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி தான் இருக்கும். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு 20 போர்டு பிசிபி அவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு பிசிபி கொடுத்துட்டேன். போர்டு இன்றைக்கி ஒரு 20 போர்டு ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு வேணாலும் சரி, இந்த போர்டு வேணாலும் சரி கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸு ஆர்எம்எஸ் பவர் 100 வாட்ஸுக்கான ஒரு 2TR மோனோ போர்டு. இது டெஸ்டிங்க்கு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம பாட்டு கேட்குறதுக்காக செக் பண்ணி பாட்டு கேட்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSVAD யூடியூப் சேனல் பெண்ணாகுளம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்கணுனாலும் கண்டிப்பாக கொடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கொடுங்க. உங்களுக்கு போர்டு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சர்வீஸ்க்கு வந்து போர்டு தான். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSVAD யூடியூப் சேனல் பெண்ணாகுளம். நன்றி, வணக்கம்.